பனையூரில் உள்ள தாவைக்கா அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்திருக்கிறார். மேடையில் தாவைக்கா தலைவர் விஜய் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார்கள். கொடியை தாவைக்காவின் துண்டை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அவர் வழங்கிய அந்த காட்சிகளையும் திரையில் பார்த்தோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தாவைக்காவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்து விட்டார். மேடையில் தாவைக்கா தலைவரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனரும் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் பரிமாறிக்கொண்டனர். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தற்போது உங்களிடம் இருக்கும் கூடுதல் விவரம் என்ன ராஜ்குமார்? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவருக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து கட்சியினுடைய தலைவர் விஜய் செங்கோட்டையனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதை அதிகாரப்பூர்வமாக அதனுடைய காட்சிகளை தாவேகானுடைய தலைமை அலுவலகம் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு அடுத்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சத்யபாமா, அதே போன்று செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே விஜய் முன்னிலையில் நேரடியாக இணைகிறார்கள். அதற்கான நிகழ்வுதான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்து மிக முக்கியமான ஏற்கனவே பேசப்பட்டு வந்திருந்த பாஜகவினுடைய புதுச்சேரியினுடைய முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்டவர்களும் இணைகிறார்கள். அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 20 நிமிடம் இந்த நிகழ்வு நடைபெற்றதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய முக்கியமான கட்சி நிர்வாகிகளிடம் சில மணித்துளிகள் விஜய் அவருடன் ஆலோசனையில் இருப்பார் என்று தாவேகா நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு செங்கோட்டையனுக்கான பதவி கட்சியில் பொறுப்புகள் வழங்குவது குறித்தான அறிவிப்பு இன்றே வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். கட்சியினுடைய தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அதற்கான அறிவிப்பும் தாவேகாவினுடைய தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அதே போன்று கொங்கு மண்டல பொறுப்பாளருக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் மற்றும் தாவேகாவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் இங்கு பனையூர் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது அடுத்தடுத்த கட்ட நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இப்போ கட்சியில் அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். அவருக்கான பொறுப்பு அதிகாரங்கள் என்ன என்பது குறித்தான அறிவிப்பு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. அது இன்றே வருவதற்கான சூழல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையன் மற்றும் சில நிர்வாகிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய கட்டமைப்பும் சில வழிகாட்டுதலும் என்ன நடைமுறை அப்படின்றது குறித்து விஜய் செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் பேசுவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இங்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆனந்த், மேற்கு மண்டல பொறுப்பு அல்லது தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பு இதுல ஏதாவது ஒரு பொறுப்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ தாவைக்கால மூத்த அரசியல்வாதி இல்லை அப்படின்றதுனால அது தாவைக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற பேச்சுகள் எல்லாமே தமிழக அரசியல் களத்துல இருந்தது. அதையும் பார்த்தோம். இப்போ ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன். அவர் இப்போ தாவைக்கால இணைந்திருக்கதன் மூலமா அது தாவைக்காவுக்கு பலமாக பார்க்கப்படுதா? இன்னொன்னு, கூட்டணி தொடர்பான பேச்சுகளுக்கெல்லாம் செங்கோட்டையன் தான் முன்னிலைப்படுத்தப்படுவாரா? கட்சியில் இணைவதற்கு முன்னதாகவே நேற்று 2 மணி நேரம் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். தாவேகானுடைய தலைவர் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகியிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த சந்திப்பு மிக முக்கியமாக செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததற்கு பிறகு அவருக்கான பொறுப்புகளும் என்ன வழங்கப்பட இருக்கிறது, கட்சியில் அவருக்கான என்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற உறுதி செய்ததற்கான சந்திப்பு தான் என்று நேற்றைய தினமே சொல்லியிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக 2 நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அவருக்கான பொறுப்புகள் மிக முக்கியமாக இருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள்.
தாவேகாவினுடைய நிர்வாக குழுவில் மொத்தம் 28 பேர் இருக்கிறார்கள். இந்த 28 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அதே போன்று சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு மண்டல வாரியாக அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையில் இருக்கிறார்கள். எனவே இதை ஒருங்கிணைப்பதற்காக தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் இருப்பார் என்றும் அதே போன்று மேற்கு மண்டலத்தில் தாவேகாவை வலுப்படுத்துவதற்காக சில நடவடிக்கையில் திட்டமிடுவதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அதையும் கூடுதலாக செங்கோட்டையன் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களை கவனிப்பார் என்று தாவேகா நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். இந்த 2 நடவடிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அவருக்கான பொறுப்புகள் குறித்து விஜய் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதலாக கவனம் செலுத்துவார் என்று சொல்கிறார்கள். கரூர் துயரத்துக்கு பிறகு தாவேகாவினுடைய கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அதே போன்று தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கங்கள் எல்லாம் அடுத்தடுத்து திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதை வழிநடத்துவதற்கும் அதனுடைய பணிகளும் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை மக்கள் அதிக அளவுக்கு கூடக்கூடிய இடங்களில் தாவேகா திட்டமிட்டு அதற்கான பணியை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை எல்லாமே ஒரு கூடுதலாக ஒருங்கிணைப்பார் என்று சொல்கிறார்கள். அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடன் பேசுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் அவருடைய பணிகள் இருக்கும். ஏனென்றால் நேரடியாக செங்கோட்டையினுடைய பணிகள் அனைத்துமே விஜயுடன் அவர் பேசுவார். கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அடுத்து இவருடைய பணியும் மிக முக்கியமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே கட்சியினுடைய பணிகளையும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி நடவடிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள் பேசுவதிலும் இவருடைய பங்களிப்பு கூடுதலாக இருக்கும் என தெரிவிக்கிறாங்க.